வணக்கம் சிங்கிள் இன்கம்ப்ளீட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் பீட்டர், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அண்ட் நான் 3 years படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் why you can prefer KLU and what are the courses we do offer. அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே இந்த வீடியோ கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Why you can prefer KLU? அதில் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், R&D, அக்ரிடேஷன், ரேங்கிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நம்ம காலேஜ் மலை பக்கத்தில் இருக்கிறனால இந்த க்ரீனரி ஃபீல்ட் காலேஜ் ஃபுல்லாகவே இருக்கும். இதுதான் இது மாதிரி தான். ஸோ ஃபெசிலிட்டிஸ் வரும்போது ஹாஸ்டலுங்க, பாய்ஸ் ஹாஸ்டல் 6, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 3, மோர் தென் 6,000 ஸ்டூடெண்ட்ஸு அக்காமடேட் பண்ண முடியுது. அண்ட் ஹாஸ்டல் பற்றி இன் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டுங்க ஹாஸ்பிட்டல். நம்ம காலேஜில் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உங்கள் ஐடி கார்டை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் மெடிசன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கடுத்து வைஃபை, முக்கியமாக விஷயம் பசங்க நமக்கு ஹாஸ்டலர்ஸ்க்கு வைஃபை, ஹாஸ்டலாக இருக்கட்டும், லேபாக இருக்கட்டும், இல்லை லைப்ரரியாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே வைஃபை ஃபாஸ்ட்டாக இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கலாம். 5 GB வரைக்கும் நமக்கு லிமிடெட் இருக்குங்க, ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே டேஸ் காலராக இருந்தால் நைட் 10 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்டல் வைஃபை. அது எந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தருவாங்க, அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் லைப்ரரிங்க. சம்மர் டைமில் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரி நேரம் லைப்ரரிக்குள்ள போயிருங்க, ஏன்னா ஏசி கண்டிஷன் அப்படி இருக்கும். அண்ட் லைப்ரரிக்குள்ள போகும்போது உங்களுக்கு உங்கள் ஐடி கார்டு யூஸ் பண்ணி என்ட்ரியும் அவுட்டும் போகணும். உங்களை எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கலாம் படிக்கிறதுக்காக. அண்ட் நல்லா இருக்குல்ல, நம்ம பசங்க பண்ணது தான். அடுத்து ஸ்போர்ட்ஸுங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நம்ம காலேஜில் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அதை நம்மளோட கிரவுண்ட் இருக்குது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸுக்கும் ட்ரைனிங் தரக்கும், கோச் பண்ணுறதுக்காகவும் ஃபிசிக்கல் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அண்ட் அங்கே என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி சொல்லணும்னா ஸ்விம்மிங் பூல் சொல்லலாம். உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஸ்விமிங் பூல் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 1 hourக்கு நீங்கள் பேக்கேஜ் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறனாலும் லேர்ன் பண்ணிக்கிறனாலும் மந்த்லி ஃபீஸ் பே பண்ணி ஸ்விமிங் பூல் போகலாம். அண்ட் ஜிம், நம்மகிட்ட வேர்ல்ட் கிளாஸ் ஜிம் இருக்குது, அங்கே ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இல்லை நீங்கள் ஹாஸ்டலாக இருந்தால் உங்களுக்கு ஜிம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக பர்மிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸுங்க. நம்மகிட்ட ஆடிட்டோரியம் இருக்குது. எல்லா கிளப்புக்கும் வாரம் ஈவெண்ட் கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி எவ்ரி 2 months 3 months ஒரு வாட்டி மிர்த்து, ஸ்பார்க்ஸ், செலிபிரிட்டி கூட்டு வருவாங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்னா கேஃப்டேரியா, கேன்டீன், ஸ்டேஷனரி ஷாப், ஐஸ்கிரீம் ஷாப், ஜூஸ் ஷாப், ஸ்நாக்ஸ், சாட்ஸ், நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம காலேஜ்ல உங்களுக்கு ஜெராக்ஸ் ஷாப், போஸ்ட் ஆஃபீஸ், ATM, ஈவன் பேங்க் கூட இருக்குங்க. ஸோ அந்த காலம் உங்களுக்கு வேணாம் எல்லாமே இங்கே இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் ரேங்கிங். நம்ம காலேஜ் NIRFல 29th பிளேஸ்ல யூனிவர்சிட்டி கேட்டகரியில் இருக்கு. அதை தாண்டி இன்ஜினியரிங் கேட்டகரியில் 36லையும் அண்ட் 58 ஓவரால் கேட்டகரியில் இருக்கு. இதெல்லாம் விட சொல்லணும்னா ஏஷியன் லெவலில் 238 பிளேஸ்ல இருக்குங்க. ஒரு செகண்ட் பா மறந்துட்டேன். அக்ரிடேஷன். ஸோ NACல A++ அக்ரிடேஷன் வச்சிருக்கோம். இது இல்லாமல் NBA, ABET, லோக்கல்ஸ் நிறைய அக்ரிடேஷன் இருக்குப்பா. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டர் நம்ம காலேஜில் இருக்குது. இங்கே மோர் தென் 11 laboratories இருக்குது அண்ட் 170+ ஹை காஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரிசர்ச்காகவும் ப்ராஜெக்ட்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் லாட் ஆஃப் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிடெக் பிஇல 17 மேலே கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சியில் MBA, MSc, BCom, BA, MGCன்னு நீங்கள் PG பண்ணுறதுக்கும் சரி நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சரி ஆரம்பிக்கலாங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப்பில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 13 கேட்டகரிஸ் இருக்காங்க. நம்ம இதில் மெயினானதை பார்த்துருவோம். ஸ்டார்ட் ஃபர்ஸ்டிங் ஒன் JEE மெயின் ரேங்க்ஸ். இதில் நீங்கள் 1 to 50,000 இந்த ரேங்க்ல எடுத்துருந்தீங்கன்னா பிடெக் CSE இருக்கும் பட்சத்தில் 100% உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஃப்ரீங்க, எஜுகேஷன் ஃப்ரீ. சப்போஸ் எக்ஸிட் CSE இருந்தாலுமே 100% தராங்க. இதே 50,000 1 lakh இருக்கும்போது 70% CSE இருந்தால் அண்ட் 75% அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் தராங்க. 1 lakh to 2 lakhs இருக்கும்போது 40% CSE இருந்தால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது அதர் டிபார்ட்மெண்ட்டா 50% தராங்க. அண்ட் கேட்டகரி 2 வந்து TS or AP எக்ஸாம்ஸ் தராங்க. கேட்டகரி 3 PCM or PCB, which means physics, chemistry, maths or else physics, chemistry, bio. நீங்கள் 12th எடுத்துருக்கும் போது அந்த மார்க் பர்சன்டேஜ் 95+ இருந்திருந்தால் 40% ஸ்காலர்ஷிப் தராங்க CSE இருக்கும்போது. இதே 90 to 95% 30% அண்ட் 85 to 90% 20% தராங்க. அண்ட் கேட்டகரி 4, 5, 6 இதெல்லாமே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்க. இதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது இதே பாலிடெக்னிக் வரும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அண்ட் கேட்டகரி 9 இது பார்க்கலாம். Based on the performance and tests conducted by Physical Education Department, which means sports category. அதிலே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க.
And category 10, GATE scholarship. For all MTech programs, GATE qualified students would receive a stipend 12.5k per month. நீங்கள் பிடெக் முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு கேட் எழுதி அந்த மாதிரி நல்லா இருந்தால் ஸ்டைஃபன் தராங்க நீங்கள் மாஸ்டர் பண்ணும்போது. அண்ட் லாஸ்ட் கேட்டகரி இங்கே 2 கேட்டகரி இருக்குது. ஸோ 11th கேட்டகரி வந்து எம்டெக் ஏர்னிங் வைல் லேர்னிங். நல்லா இருக்குல்ல டைமிங் எனக்கு பிடிச்ச கேட்டகரி. ஸோ ஃபார் எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது 7,500 நீங்கள் ஸ்டைஃபன் தராங்க. எப்போ அப்படின்னா 20 hours per week நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டி ஹெல்ப் பண்ணும்போது தராங்க. அண்ட் அதுக்கடுத்து 12th ஸ்காலர்ஷிப் வந்து பிஜி. நீங்கள் யூஜியில் வந்து 80% மேலே பர்சன்டேஜ் வச்சுருக்கும் போது மார்க்கு 50% ஸ்காலர்ஷிப் தராங்க உங்களுக்கு மாஸ்டர் படிக்கும்போது பிஜி பண்ணும்போது. அண்ட் 13th கேட்டகரி லாஸ்ட் ஒன், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆர் பிரின்சிபல் ரெக்கமெண்டேஷன் ஸ்காலர்ஷிப் 50% மேலே தராங்க ஃபார் ஆல் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸப்ட் சிஎஸ்சி. அதுலேயுமே நோட் இருக்கு பாருங்க. ஃபார் HM ஸ்காலர்ஷிப் த ரெக்கமெண்டேஷன் ஷுட் பி ஃப்ரம் the principal or headmaster of the school and on the school letterhead properly signed and attested. So proper assignment letter இருந்தால் மட்டும்தான் அது எடுத்துப்பாங்களாமா. அதுலேயுமே 60% மேலே 3 சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணிங்க சப்ஜெக்டில் நீங்கள் மார்க் வச்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி 2 ஸ்டூடெண்ட் மேலே ஹெட் மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுங்க. அண்ட் இதுக்குலாம் அப்புறம் இது சொல்லணும், நீங்கள் ஸ்காலர்ஷிப் வச்சு உள்ளே வரும்போதுமே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டியூஷன் ஃபீஸ் வந்து 60,000 ஸ்டார்டிங் ப்ளஸ் மிஸ்லேனியஸ் ஃபீஸ் 10,000 அதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அந்த மிஸ்லேனியஸ் ஃபீஸ் எதுக்காக வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சாஃப்ட் ஸ்கில், லைப்ரரி அண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் லைக் கொஸ்டின் பேப்பருக்காகவும் ஆன்சர் புக்லெட் அண்ட் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் மெயின்டெனன்ஸ் எல்லா சார்ஜுமே அந்த 10,000 இன்க்ளூட் ஆகும். ஸோ நீங்கள் கட்ட டியூஷன் ஃபீஸோட இந்த 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறஸ் MBA BSc ஃபாரன்சிக் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க 50,000 per year பே பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராவை. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் 12th முடிச்சு அடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணலாம், கடைசியும் காலேஜ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன டவுட்ஸ் இருக்கோ தயங்காமல் கீழே கேளுங்க, நாங்கள் முடிஞ்சு கமெண்ட் பண்ணுறோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அண்ட் எப்போ போல் சொல்லணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு அண்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.